ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக ஆஸ்துமா தொந்தரவு, நாள்பட்ட சளி தொந்தரவு, சைனோசைட்டிஸ் இது சார்ந்த கேள்விகளை இன்று டாக்டர் ஆன் கால்ல நீங்க கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா இணைஞ்சிருக்காங்க. உங்க டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும் போது நைட் டைமில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கண்டிஷன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன காரணமாக இருக்குது? ஏன்னா நிறைய மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. இதை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஆஸ்துமா நோயை குணப்படுத்த முடியும். இதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆஸ்துமா அப்படின்னா நிறைய பேர் குணப்படுத்த முடியாத ஒரு நோய், வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகளோடு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நம்மளோட உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். இதற்கான முதல் காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான சிகிச்சை முறை எடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு தீர்வுகள் நம்மளால் அணுக முடியும். இப்போ இந்த ஆஸ்துமாவுக்கு என்ன காரணம், நம்மளுடைய சித்த மருத்துவத்தின் பிரகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஆஸ்துமா நோயை சுவாச காசம் அப்படிங்கிற பெயரில் அழைப்போம். இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கபம். நம்மளுடைய உடம்புல கபமானது அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு சுவாச குழாய்களில் பாதிப்பு ஏற்படுறதுனால மூச்சு இழுத்து விடுறதுக்கு சிரமமாக இருக்குது. ஸோ இந்த பாதிப்பை தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்ற ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரம்பரை, அதாவது பரம்பரையாக மரபணு ரீதியாக யாருக்காவது ஆஸ்துமானால் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது. இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் நமக்கு செரிமானத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா செரிமான தீ அப்படின்னு சொல்லுவோம், அக்னி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அக்னியானது முறையாக இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு மந்தம் ஏற்பட்டு, அதாவது ஆமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஏற்பட்டு வாதம் உடம்புல அதிகமாகும் பொழுது இந்த கபமும் வாதமும் சேர்ந்து நமக்கு நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு இந்த ஆஸ்துமா அப்படிங்கிற நோய் நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு சளி பிரச்சனை தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதற்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த செரிமானத்தை முழுமையாக ஏற்படக்கூடிய அந்த ஜீரண உறுப்புகள் முறையாக செயல்படலை அப்படின்னாலும் நமக்கு மந்தம் ஏற்பட்டு அதனால் ஆமம் உருவாகி நமக்கு இந்த வாதமும் கபமும் சமநிலையற்று நமக்கு ஆஸ்துமா அப்படிங்கிற நோய் நிலை ஏற்படுது. அதாவது நம்மளுடைய உடம்புல அந்த அக்னி தீயானது நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவை முறையாக செரிமானம் ஆவதற்கு நமக்கு செரிமானத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய அக்னி தீ அப்படின்னு ஒன்று இருக்குது, செரிமான தீ அப்படின்னு சொல்லுவோம். அது முறையாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு இந்த ஆஸ்துமா நோய் ஏற்படும். செரிமானம் முறையாக இல்லை அப்படின்னா நமக்கு அந்த ஆமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் மிகுதியாகி நமக்கு ஆஸ்துமா அப்படிங்கிற நிலை ஏற்படுது. அப்போது ஒரு மனிதன் ஆஸ்துமா நோயினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செரிமானம் முறையாக நடைபெறுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதற்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது எதனால் நம்ம இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு சில பாதிப்பு ஏற்படுதுன்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 உடல் தாதுக்கள் சமநிலையற்று காணப்படும் பொழுது தான் நமக்கு நோய் நிலை ஏற்படுது. ஸோ அதனால் அவங்களுக்கு செரிமானம்லேருந்து கரெக்டாக இருக்கா, கழிவு மண்டலம் முறையாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ டைஜஷன் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதாவது நம்மளுடைய சித்த மருத்துவத்தின் பிரகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம அக்னி அப்படின்னு ஒன்று இருக்குது, தீவிர அக்னி அப்படின்னு ஒன்று இருக்குது, மந்த அக்னி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ சம அக்னி இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த உணவு சாப்பிட்டாலும் நல்ல செரிமானமாகும், அவங்களுக்கு நோய் நிலை அப்படிங்கிறது ஏற்படாது. மந்த அக்னி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதற்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவு நமக்கு செரிமானம் ஆகாமல் அந்த செரிமானம் ஆகாத உணவு இருக்குது பார்த்திங்களா, அது டாக்ஸினாக மாறி வாதமாக மாறி அதனால் நமக்கு
கோழை கபம் வந்து உற்பத்தியாகி நமக்கு வந்து இந்த நிலை நுரையீரல் வந்து பாதிப்பு ஏற்பட்டு நமக்கு இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து தீவிர அக்னி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீவிர அக்னினால் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பசிச்சுட்டே இருக்கும். இப்போ சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து உணவு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பித்தமானது உடல் சூடானது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து ஏற்படும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நோய் நிலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது அதிகப்படியான தீவிரமான அக்னியும் இருக்கக்கூடாது, மந்த அக்னியும் இருக்கக்கூடாது. சமநிலையில் இருக்கக்கூடிய அக்னி வந்து நம்ம இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு நோய் நிலை அப்படிங்கிறது ஏற்படாது. அதனால் ஒரு ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் முறையாக செயல்படுதா அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கணிக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நோய் நிலையும் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ வயிற்றில் செரிமானம் ஆகாத உணவு நச்சுப்பொருளாக மாறி அந்த நச்சுப்பொருளில் இருந்து வாதம் மிகுதியாகி கபமும் மிகுதியாகி நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு சுவாச குழாய்களில் கபமானது தங்கி மூச்சு இழுத்து விடுறதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால தான் இந்த ஆஸ்துமா நோய் நிலை ஏற்படுது. அப்போ நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த வாதமும் கபமும் சமநிலைமைக்கு கொண்டு வரணும். முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஸ்துமாவை குணப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையிலையும் இந்த வாத பித்த கபம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாடி பரிசோதனை செய்து மூலிகை மருத்துவம் கொடுத்து வாதத்தையும் கபத்தையும் சமநிலைப்படுத்தி சுவாச குழாய்களில் தங்கியிருக்கக்கூடிய அந்த கபம் கோழைன்னு சொல்லுவோம், சளி சொல்லுவோம், அது எல்லாமே கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு மருந்துகள் எடுக்கணும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தும் பொழுது கட்டாயமாக இந்த ஆஸ்துமாவை ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஆஸ்துமா பற்றின ஒரு நல்ல விளக்கம் விழிப்புணர்வு கொடுத்தீங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? கேளுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. ஓகேம்மா, கண்டிப்பாக சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். அளவோடு வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி செரிமானம் முறையாக நடைபெறுதா, அதாவது எல்லா இயற்கையான உணவுகள் நம்ம உடம்புக்கு இது சத்தான உணவுகள், பழங்கள் காய்கறிகள் எடுக்கிறோம், கீரைகள் எல்லாமே எடுக்கிறோம், இது எல்லாமே நம்ம உணவில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அளவு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். எல்லா நல்ல விஷயங்களும் இருந்தால் கூட அது நம்மளுடைய உடலுக்கு ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எப்பவுமே முன் வைக்கணும். அதனால தான் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணமே இதுதான். இப்போ ஒரு பழம் இருக்குது, அது வந்து நல்ல விஷயங்கள் தான், ஆனால் அது நம்மளுடைய உடலுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லைனா அது எடுத்துக்கும் பொழுது நமக்கு பாதிப்பு வந்து ஏற்படும். இப்போது அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக வந்து எடுப்பாங்க. நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காய்கறியாக இருக்கட்டும் இல்லைனா ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் அளவுக்கு மீறி தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு உணவாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு மருந்தாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக எடுக்கிறது தவறான ஒரு விஷயம். நம்ம பாடியே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அது அப்சார்ப்ஷன் வந்து நடக்காது. ஸோ அதனால் அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். செரிமானம் முறையாக நடைபெறுதா, ஏன்னா இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் சீட்ஸாக இருக்கட்டும், ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த நார் சத்துக்கள் நமக்கு செரிமானம் முறையாக நடைபெறுதா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அஜீரண பிரச்சனை ஏற்படுவதற்கு மிகுதியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அளவோடு எடுத்துக்கிறது நல்ல விஷயம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க வீட்டுக்காரங்க மேடம். என்ன வயதாகுதுமா அவருக்கு? அவருக்கு 55 வயதாகுது. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம். தோட்ட வீட்டுமே 16 வருஷம் செய்யறாரு, ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்றாரு. சரிங்கம்மா. ஆனா இருந்தாலும் அவ்வளோ படுத்தா நிறைய இருக்குமே இருக்கிறாரு. அது தொற்றுவியா இல்ல அது சரி பண்ணக்கூடிய ஏதாவது? சரிங்கம்மா, உடல் எடை எப்படி இருக்காங்கம்மா? அதிகமா இருக்கா? உடல் எடை அதிகமா தான் இருக்கு. சரிம்மா, எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்கு? அது ஒரு 4 வருஷமா இருக்கு. சரி, ஓகேம்மா. வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓகேம்மா. சரிம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு உடல் எடை குறைக்கணும். அவருடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்
வர வரைக்கும் உடல் பருமன் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த குறைட்டைக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வெயிட்டை குறைக்கணும். ஸோ வெயிட்டை குறைச்சாதான் இந்த குரட்டை பிரச்சனை நமக்கு தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். குரட்டைக்கு மாத்திரை மருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம தேடி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தீர்வுகள் கிடைக்காது. ஸோ உடல் எடை குறைப்பதற்கான உணவு முறைகளும் வாழ்க்கை முறைகளும் ஃபாலோ பண்ணணும். கடுமையான ஒரு உழைப்பு தான் செய்கிறாரு அப்படின்னால் கூட உணவில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள்னால உடல் எடை குறையவே குறையாது. ஃபஸ்ட்டு பசி நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பசித்த பிறகு அந்த நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும். ஸோ அதை லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கு, அடிக்கடி பட்டினியாக இருக்கிறவங்களுக்கு, நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகள், பேக்கெட்டில் வரக்கூடிய உணவுகள், குறிப்பாக நிறைய ஹோட்டலில் உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு, மாவுச்சத்தில் உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு, வயிற்றில் வந்து மந்தமாக இருக்குது, எந்த உணவு சாப்பிட்டாலும் ஒருத்தவங்களுக்கு வந்து மந்தமாக இருக்குன்றதே தெரியாமலே அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சாப்பிட்ட உணவு கொஞ்சம் புளிச்ச ஏப்பமாக வரும், அடிக்கடி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு 5-6 ஏப்பம் விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து தவறான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளை முறையாக ஃபாலோ பண்ணணும். அவருக்கு ஒரு ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா லிவர் கல்லீரல் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்குது, அது ஃபேட்டி லிவர் அப்படின்றது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து ஒபிசிட்டி உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரும். ஸோ வெயிட்டை தாம குறைக்கணும். ஸோ அதற்கான வாழ்க்கை முறைகளில் அவர் கொஞ்சம் மாற்றிக்கணும். அதை நமக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், இளைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே கரைத்து கொண்டு வரும். ஸோ ஒரு 48 நாட்கள் மட்டும் கொடுத்துட்டே வாங்க. அதாவது கொள்ளை வந்து லேசாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 கிராம் மேலே எடுக்கக்கூடாது. 1/2 டம்ளர் வெந்நீரில் கலந்து கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி உடல் உழைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு உறுப்புகளும் அசைவு கொடுக்குற மாதிரியான உடல் உழைப்பு கொடுக்கணும். ஒரே இடத்துல உட்கார்ந்து கடினமான வேலை செஞ்சால் கூட ஒவ்வொரு உறுப்புகளும் அசைவு கொடுக்குற மாதிரி உடல் பயிற்சிகள் வந்து செய்யணும். ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இதற்கான வாழ்க்கை முறைகள் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோங்கிறத சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலே கழிவுகளோட தேக்கம் வெளியேறி அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு முறை நேரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இந்த உடல் எடை குறைப்பதற்கான வழிமுறைகள் சொல்லி கொடுப்பாங்க. பொதுவான ஒரு கருத்து, குரட்டை வந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நொச்சி இலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 5லேருந்து 8 இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. 100 ml தண்ணி விட்டு இந்த இலைகளை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 60 ml வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி சாப்பிட்ட பிறகு இந்த கஷாயம் எடுக்கும் பொழுது இந்த குரட்டையோடைய வீரியம் வந்து நல்லாவே குறைஞ்சிட்டு வருவதை நீங்கள் உணரலாம். நேர்லேயும் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம் மேடம், நான் அபிநயா பேசுறேன் மேடம், விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்குறேன். உங்கள் வயதுமா? என் வயது 30 மேம். சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஓகே, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா தொந்தரவு இருக்கு மேடம். சரிங்கம்மா. ரொம்ப தூரம் நடக்கவே முடியல, நடந்தா மூச்சு இறைக்குது. அந்த நைட்டு தூங்கும் போதும் வேஸ்டிங் பிரச்சனையா இருக்கு மேம். சரி, ஓகேம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஏன்னா பல லட்ச கணக்கான நோயாளிகள், குறிப்பாக ஆஸ்துமானால் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு நம்ம எளிய மூலிகை கஷாயங்கள் கொடுத்தே நம்ம நிரந்தரமான ஒரு குணம் தீர்வு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். விழுப்புரமில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அங்கே ஒரு முறை நேரில் விசிட் பண்ணுங்கள். இதற்கான முக்கிய காரணம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கபம் வந்து உடம்புல உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சித்த மருத்துவத்தின் பிரகாரம் கபம் அல்லாது காச சுவாசம் காணாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன? கபம் இல்லாமல் சுவாச காசம் என்ற நோய் ஏற்படாது. அதாவது நம்ம சுவாச குழாய்களில் கபமானது தங்கி நமக்கு இந்த மூச்சு இழுத்து விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். நெஞ்சு பகுதிகளில் கனத்த ஒரு ஃபீலிங் இருக்கும், வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நெஞ்சு பகுதிகளில் ஒரு அழுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். வேக வேகமாக மூச்சு இழுத்து இழுத்து விட்டுட்டு இருப்பாங்க, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஸோ அந்த வீசிங்னு சொல்லக்கூடிய அந்த விசில் சவுண்ட் வந்து கேட்கும். இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகளுக்கும் முக்கிய காரணம் இந்த கபம் தான். ஸோ கபத்தை நம்ம சமநிலைக்கு கொண்டு வரணும். நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்காது. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் முதல் சிகிச்சையாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன?
நுரையீரல்னால பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு, இல்லை மூட்டு வலினால பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு, இல்லை தோல் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நாள்பட்ட சளி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பல வகையான நோய்களுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள். ஸோ நிறைய பேஷண்ட்ஸு, நிறைய டைப்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்தால் கூட முதல்ல நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவுகளை உடலிருந்து வெளியேற்றக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் அளிக்கிறோம். ஸோ கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கட்டாயம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படிங்கிறது, கோலான் அப்படின்னா குடல், ஹைட்ரோதெரப்பிங்கிறது வாட்டர் தெரப்பி. ஸோ இதன் மூலியமாக பல வருஷமாக உடம்புல தங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறும் பொழுது இந்த வாதப்பித்த கபம் ஆட்டோமேட்டிக்காக சமநிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்கடுத்து நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கபத்தை கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு அந்த அறிகுறிகள் குறைய ஆரம்பிச்சிடும். அதை சளி பிடிக்கும் போது நமக்கு வரக்கூடிய அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மாத ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கம்ப்ளீட்டான ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு வரும்பொழுது நாடி பரிசோதனை செய்து பார்த்து உங்களுக்கு மருந்துகள் அளிப்போம். உங்களுக்கு செரிமானம் முறையாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். ஏன்னா ஒரு சிலருக்கு பசிக்குதா இல்லையாங்கிறது தெரியாமலே ஏதோ நான் 10 மணி 11 மணி என்னோடய வீட்டு வேலையெல்லாம் முடிச்ச பிறகு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசிக்கிறப்போ நான் வந்து ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு நான் வேலை செய்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள் செய்யும் பொழுது நம்மளுக்கு செரிமானம் முறையாக நடைபெறாது, மந்தத்தன்மை ஏற்படும். ஸோ உங்களுக்கு மந்தம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம அதிலிருந்து கல்லீரலுக்கான மருந்துகள்லேருந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்போம். இப்பொழுதைக்கு வீட்டில் இருந்தபடியே இந்த செரிமானத்தை சரி செய்யக்கூடிய எளிதில் ஒரு மூலிகை கஷாயம் வந்து நீங்கள் சாப்பிடலாம். இது வந்து செரிமானத்தையும் சரி செய்யும், அதே மாதிரி மந்தத்தன்மை உங்களுக்கு வயிற்றில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்தத்தையும் வந்து நார்மலுக்கு கொண்டு வரும். ஸோ பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 மூலிகையும் சம அளவு எடுத்து 30 ml தண்ணி விட்டு ஒரு 2 கிராம் இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் காலையில் ஒரு வேளை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மித்ரா. எந்த ஊர்லேருந்து? சேலத்துலேருந்து பேசுகிறோங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? அப்பாக்காக தாங்க கேட்கணும். என்ன வயது? 57 வயசு ஆச்சுங்க. பேசுங்க. அவருக்கு ஒரு 6 மாசத்துக்கு மேலேயே மூட்டு வலி ஜாஸ்தியா இருக்குங்க. ஓகேம்மா. அது வந்து தொடைக்கு மேலேயும் வலி இருக்கு, கீழேயும் வலி இருக்கு. அப்பாவுக்கு சுகரும் இருக்கு, பாத எரிச்சல் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. இடுப்பு வலி இருக்குன்னு சொல்றாங்களா? இடுப்பு வலியும் அப்பப்ப கொஞ்சம் இருக்குங்க. சரி, சுகர் லெவல் நார்மல்ல இருக்காமா? சுகர் நார்மலா தான் இருக்குங்க, மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, உங்களுக்கு அந்த ஆவரேஜ் லெவல் தெரியுமா எவ்வளவு இருக்கு சுகர்னு சொல்லி? அது சரியா தெரியலங்க. எப்பவும் செக்கிங் மாசத்துக்கு ஒருக்கா போய் செக் பண்ணி மருந்து சாப்பிட்டு இருக்காரு. சரி, ஓகேம்மா. நான் சொல்றதை கவனிங்க. அதாவது ஒரு வலி ஏற்படுது அப்படின்னா அதற்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. இப்போ வயது ஆகிறதுனால எலும்புகள் எல்லாமே தேய்மானமாகும், தசைகள்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும், நரம்புகள்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும், அதனாலேயும் நமக்கு வலி இருக்கலாம். சத்து குறைபாடுனாலையும் நமக்கு வலிகள் ஏற்படலாம். அதற்கு அடுத்து சுகர் லெவல் ஒரு 40-50 பாயிண்ட் தான் அதிகமாக இருக்குது. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது நார்மல் தான் அப்படி நாமளே வந்து மனக்கணக்கு போட்டுக்கிறோம். ஆனால் அந்த கொஞ்சம் ஹை லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும். அவருக்கு அந்த பாதத்தில் வந்து மதப்பாக இருக்குது, மறுத்து போகிற ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னும் பொழுது அது சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோலில் இல்லைங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சுகர் லெவல், குறிப்பாக 3 மாதத்துடைய சர்க்கரையோட அளவு நார்மல் இருக்கா, HbA1c 6 வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தான் அவர் கண்ட்ரோலில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக இதை சரி பண்ணிக்கலாம். அவருடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கும் அதே மாதிரி இந்த மூட்டு வலி, நரம்பு, தசைகளுக்கான நல்ல சத்தான ஒரு லேகியமும் அதே மாதிரி கஷாயங்களும் நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு தீர்வுகள் இருக்குது. இப்போதைக்கு அமுக்குராச்சுரணம் பசும் பாலில் 5 கிராம் கலந்து கொடுத்துட்டே வாங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை உங்கள் ஊர்லேயே இருக்குது, நேரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? எந்த ஊர்லேருந்து சார்? சரி, யாருக்கா கேட்குறீங்க? உங்கள் வயது? 45. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், யூரின் பிரச்சனை இப்போ வந்து சொல்லுங்க. யூரின் மேடம் நடப்பு இருக்கு சொல்லிக்கலாமா? பிளாக் இருக்கா? ஓகே சார், நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் இல்லை MRI ஏதோ எடுத்திருப்பீங்க.
ஸோ அந்த ரிப்போர்ட்ஸோட நீங்கள் பாண்டிச்சேரி நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக இதுக்கு மருந்துகள் வந்து எடுக்கணும். இது ஆரம்ப கட்ட நிலையிலே பார்க்குறது நல்ல விஷயம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர். இப்போ ஆஸ்மா பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆஸ்மா வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது இதனுடைய அறிகுறிகள் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா ஆஸ்துமானா ரிலேட்டட் டு சளி தான் இல்லையா? சளி இருக்கும்போது ஆஸ்துமா, சைனசிட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறதுனால இந்த லங்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது? ஓகே, சுவாச குழாய்களில் சுருக்கங்கள் ஏற்பட்டுரும். அதுதான் முக்கிய காரணமே. அதாவது இந்த ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலர்ஜினால் வரும், மரபணு ரீதியாக வரும். அதாவது இப்போ அலர்ஜி மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்திங்கன்னா இந்த அலர்ஜினால் வரக்கூடிய ஆஸ்துமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிலருக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கும், புகை அலர்ஜியாக இருக்கும், பூக்களோட மகரந்தத்தை முகரும் பொழுது அதனால் அலர்ஜி ஏற்பட்டு ஆஸ்துமா வரலாம், உணவில் அலர்ஜி வரலாம். குறிப்பாக அசைவ பிரியர்கள் கடல் உணவுகள் எடுத்துக்கும் பொழுது இந்த ஆஸ்துமா நிலை ஏற்படலாம். செல்ல பிராணிகள் வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க, பறவைகள் இருக்குது அப்படின்னா அதோட ஃபெதர்ஸ், அந்த ரோமங்கள், விலங்குகளோட ரோமங்களில் சுவாசிக்கிறதுனால ஆஸ்துமா நிலை ஏற்படலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. மூச்சு திணறல் முக்கியமான ஒரு காரணம், மூச்சு திணறல் இருக்கும். விசில் சவுண்டு, இந்த வீசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விசில் சவுண்டு, நெஞ்சு குழிக்கிட்ட ஒரு பெயின் வந்து இருக்கும். இந்த விலா எலும்புகள் எல்லாமே வலிகள் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சுவாசம் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே முக்கியமான ஒரு சிம்டம்ஸாக இருக்குது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம்மா, உங்கள் பேர்? எந்த ஊர்லேருந்து? நிரஞ்சனா பேசுகிறேன் டாக்டர், தேனியிலேருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் டாக்டர் கேட்கணும். உங்கள் வயது? 25. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. எனக்கு 6 மாசமா வந்துட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. அந்த பாட்டுற மந்த் வந்து ஓகே கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது, அதுக்கப்புறம் திரும்பவுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமா இருக்கு. சரி, ஓகே. அதாவது மருந்து எடுக்கும்போது சுமாராக இருக்குது அப்படின்னா அந்த நோய்க்கான அறிகுறிகளுக்கு மட்டும் மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் இதற்கு தீர்வுகள் கிடையாது. இந்த வெள்ளைப்படுவதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளைச்சூடு, உடல் சூடு மிகுதியாக இருக்கும் பொழுது தான் நமக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் உங்களுக்கு தீர்வுகள் இருக்காது. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து குறைக்கணும், ஹீட்டை வந்து ஃபஸ்ட்டு குறைக்கணும். நம்ம இப்போ இந்த குளிர்காலத்தில் தண்ணி சரியாக குடிக்க மாட்டோம், தாகம் இருக்காது, அதனால் தண்ணி வந்து நம்ம கம்மியாக குடிப்போம். ஸோ தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து குடிங்க. அதே மாதிரி உடல் சூடு குறைப்பதற்கு எக்ஸலண்ட்டான ஒரு எளிய வழிமுறை அப்படிங்கிறது சனி நீர் ஆடு. வாரத்தில் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். உங்களுக்கு ஒருவேளை சைனசைட்டிஸ் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குன்னா மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணி குளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்போம். ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூளைச்சூடு குறைப்பதற்கு நம்ம நைட்டு தூங்க போகும்பொழுது தொப்புள்ளையும் காலோட பெருவரல்லையும் விளக்கெண்ணெய் விட்டுட்டு டெய்லி வந்து தொப்புலையும் அடி வயிற்றிலும் விளக்கெண்ணெய் வைக்கணும். காலோட பாதங்கள்லையும் பெருவரல்லையும் நல்லா நனைகிற மாதிரி விளக்கெண்ணெய் வைக்கணும். இது தொடர்ச்சியாக ஒரு 1 வீக் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஹீட்லாம் நல்லா குறையும். ஆனால் இதுக்கு ப்ராப்பராக நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கணும். ஸோ பாதாம் பிசின் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். ஸோ நைட்டு ஒரு 2லேருந்து 3 துண்டு தண்ணியில் ஊற போட்டுருங்க. காலையில் வெறும் வயிற்றில் அந்த பாதாம் பிசின் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையிலும் வெள்ளைப்படுவதற்கு மூலிகை கஷாயங்கள் வந்து இருக்குது, நேரில் போயும் கலெக்ட் பண்ணிக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் திவ்யாங்க. எந்த ஊர்லேருந்துமா? திருப்பூர்லேருந்து கூப்பிட்டுருக்கேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? தாத்தாக்கு முடக்குவாதம் பிரச்சனை இருக்குங்க. ஓகேம்மா, பேசுங்க. சொல்லுங்கம்மா, நடக்கிறாரா? நம்ம ஒரு 3 வருஷமா முடக்குவாதம் பிரச்சனை இருக்குங்க. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கால் வலி, கை வலி அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, முட்டியெல்லாம் வலி ஆகுது அந்த மாதிரி தான் இருந்தாங்க. சரி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நட கம்மி பண்ணி இப்ப வந்து சுத்தமாவே நடக்கிறது இல்லைங்க, ரொம்ப பெயினா இருக்கு. சரிம்மா. வீக்கமா இருக்கா? வீக்கமாகுது, நடுக்கம் இருக்கு. சரி. ஆனா கால் வந்து அடிக்கடி வீங்கிக்குதுங்க. சரி, ஓகே. கையெல்லாம் நடுங்குதா? கையெல்லாம் நடுங்குற மாதிரி இருக்கு. லைட்டா நடுக்கம் இருக்குங்க. சரி, ஓகே.
சரிங்கம்மா. அதாவது நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். இந்த முடக்கு வாதம்க்கு முக்கிய காரணம் அதிகப்படியான வாதம் உடம்புல பாதிப்பு ஏற்பட்டதுனால தான் ஒவ்வொரு சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் பாதிப்பு இருக்கும். நரம்புகள்லேயும் பாதிப்பு ஏற்படும். ஸோ வயதாகிறதுனால அவருக்கு அந்த நரம்புகள்லாம் பாதிப்பு ஏற்பட்டு இந்த நடுக்கு வாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவருக்கு. திருப்பூரில் நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனை இருக்குது. இது ஈஸியாக சரி பண்ணிடலாம். 3 மாதத்திலே நிரந்தரமான ஒரு குணம் வந்து அவருக்கு கிடைச்சிரும். 1 வாரத்திலே கொஞ்சம் நல்ல முன்னேற்றம், அந்த வீக்கம் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ படுத்துட்டே இருக்காருன்னா எந்திரிச்சு உட்காந்து ஒரு 10 அடியாவது நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. மருந்துகள் எடுக்க எடுக்க நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துடலாம். பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் கட்டாயம் எடுக்கணும். அதாவது மூலிகை தைலங்களில் ஒவ்வொரு மூட்டுகளையும் அப்ளை பண்ணி சிகிச்சை முறைகளும் சேர்த்தே கொடுக்கணும். அதாவது வெளிப்புற ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்தே வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கல்லுப்பு இருக்கு இல்லையா, அது நல்லா வந்து ஒரு காடா துணியில் நல்லா பொட்டலை மாதிரி கட்டி, ஸோ நல்ல ஒரு இரும்பு பாத்திரத்தில் பிண்ட தைலம் அப்படின்னு ஒரு ஆயில் இருக்குது. ஸோ அதை போட்டு ஹீட் பண்ணி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நீங்கள் ஒத்தரம் கொடுக்கலாம். ஸோ நம்முடைய மருத்துவமனையில் முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். முடக்கற்றான் கீரை உணவில் அடிக்கடி கொடுத்துட்டே வாங்க. கண்டிப்பாக இதற்கு அவருக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஷஃபானா பேசுகிறேன் மேம், கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? மேம் அக்காவுக்கு வந்து குழந்தை இல்லை மேம். என்ன வயதாகுதுமா? அக்காவுக்கு வந்து 29 மேம். சரிம்மா, பேசுங்க டாக்டர் கிட்ட. இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பார்த்ததுல என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க பிசிஓடி இருக்கு மேம். சரிங்கம்மா. இர்ரெகுலரா பீரியட்ஸும் வருது. ஆனா வந்து கன்ஃபார்ம் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க மேம். ஆனா வந்து நிறைய மெடிசன் ஒரு 3 இயர்ஸா எடுத்துக்கிறாங்க மேம். ஆனாலுமே நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட் இது மாதிரியுமே எடுத்து பார்த்துட்டாங்க மேம். சரிம்மா. அவங்க உடம்புல வந்து சத்து இல்லை இது மாதிரி சொன்னாங்க மேம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி இருக்கிறதுனாலயே இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேம். சரி சரிம்மா, நான் சொல்றது கவனிங்க. அதாவது குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது பிசிஓடியாக தான் இருக்குது. இது ஈஸியாக கரைச்சி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். குழந்தையின்மைக்கு ஒரு பெரிய காரணம் முதல் வரக்கூடிய ஒரு ரீசன் இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர்க்கட்டி பிரச்சனைகள். ஒரு சிலருக்கு கருமுட்டையோட வளர்ச்சி இல்லை, கர்ப்பப்பையோட உள்சுவரோட தடிமன் வந்து நார்மலுக்கு இல்லை, எண்டோமெட்ரியம் வந்து நார்மல் சைஸ்க்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை ரொம்ப சுருக்கமாக இருக்குது, நார்மல் சைஸில் இல்லை, யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது இன்ஃபர்டிலிட்டிக்கு. அதே மாதிரி அவரோட கணவருக்கும் எல்லாமே கவுண்ட் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையை உங்கள் சகோதரியை நேரில் அழைச்சிட்டு போங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை தைலங்கள் எடுக்கும் பொழுது இந்த நீர்க்கட்டி எல்லாமே மாதவிடாயிலே கரைச்சி வெளியில் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நல்ல மருந்துகள் இருக்குது. கர்ப்பப்பைக்கு சீரான இரத்த ஓட்டமும் அதே மாதிரி அவங்க உணவு முறைகளும் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் ப்ராப்பராக ஒரு 3 months எடுத்தாலே இந்த நீர்க்கட்டி அப்படிங்கிறது ஆப்ரேஷன் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. நம்முடைய மருத்துவமனையில் சிகிச்சை முறைகளே நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிற மூலிகை நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு 30 ml வந்து நீங்கள் பாலில் கலந்து வந்து எடுத்துக்கலாம். அதாவது கஷாயம் மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை பவுடர் ஃபார்ம்லையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நம்முடைய மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு நேரில் போய் பாருங்கள், சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேடம், ராஜேஷ் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொரியாசிஸ் ப்ராப்ளம் 3 வருஷமா இருக்கு மேடம். என்ன ஏஜ் சார் உங்களுக்கு? 38 மேடம். சரி, பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கள் சார், எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? கழுத்து பகுதியில, நெத்தியில, அது மாதிரி வந்து கை கால்கள் எல்லாம் அதிகமா வெள்ளையா சுற்றுச்சதெல்லாம் உதிருது மேடம். அரிப்பு அதிகமாகும் போது புண்ணுகளும் அதிகமாயிடுது ஒரு டைம். ஓகே, வீட்டில் வேற யாருக்காவது இந்த பாதிப்பு இருக்கா? இல்லை மேடம், எனக்கு தான். சரி, ஓகே. சோரியாசிஸ் அப்படிங்கிறது பரவக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனாலும் இந்த ஜெனட்டிக் வைஸாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ உங்களுக்கு மன ரீதியான ஏதாவது மன அழுத்தம் இருக்கா அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஏன்னா சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் அப்படின்றதுல இந்த சோரியாசிஸும் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்கு எக்ஸலண்ட்டான ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குது. பல வருஷமாக 20 வருஷமாக சோரியாசிஸ்னால பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்கலேருந்து எனக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து கம்ப்ளீட்டாக சரியாயிருக்காங்க. ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கணும், இதுதான் இம்பார்ட்டண்ட். அதாவது தோல் அரிப்பு அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு டேப்லெட்டோ இல்லை வெளிப்பிரயோகமாக ஆயின்மெண்ட் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் 100% கிடைக்காது. ஸோ உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். அதாவது கழிவுகள் நம்ம உடம்பில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்கள் வழியாக வெளியேறணும்.
அப்படி வெளியேறாமல் நம்ம உடம்புக்குள்ளேயே தங்கும் பொழுது தான் அது நோய் நிலை அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகளோட தேக்கத்தை வெளியேற்றிட்டு நீராவி குளியல் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸும் சேர்த்து எடுக்கணும். அதே மாதிரி பிளட் பியூரிஃபையர் டானிக் வந்து கொடுக்குறோம். காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு நம்ம ரத்தம் சுத்திகரித்துக்கான சிறப்பான மூலிகை மருந்துகள் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இருக்குது. மருந்துகள் ஆரம்பித்து ஒரு 10 நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அரிப்புகள், தோல் கொட்டுற பிரச்சனைகள், தோல் வந்து ரொம்ப வறட்சியான நிலையில் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 3லிருந்து ஒரு 6 மாத காலம் தொடர்ச்சியாக எடுக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக அதை ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், நம்ம எப்படி என்ன விஷயத்தில் தவறு செய்கிறோம் அப்படிங்கிறதும் எஜுகேட் பண்ணுவோம். பிராணாயாம பயிற்சிகளும் சொல்லிக் கொடுப்போம். ஸோ நேரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் சரண்யாங்க. எந்த ஊர்லேருந்துமா? புதுக்கோட்டையிலிருந்து பேசுறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்க. உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியே கேட்கலாமா? எனக்கு வயது வந்து 32. சொல்லுங்கம்மா. உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. என்னோட கேள்வி வந்து சைனஸ் பிரச்சனை இருக்குங்க. எனக்கு 1 வருஷமா தான் சைனஸ் பிரச்சனை இருக்கு. சரி. காலையில தூங்கி பெட்ல இருந்து எந்திரிக்கவே வந்து தும்மல், அடுக்கு தும்மல் அதிகமா வருதுங்க. சரிம்மா, ஓகே. அப்படியே மூக்குல தண்ணி மாதிரி வருது. சரிம்மா. அந்த தும்மல் ஒரே முட்டா தும்பி முடிச்சதையும் தலைவலி ஆகுது. சரி, ஓகேம்மா. ஒரு விறுவிறுப்புக்கு எங்க போனாலும், ஒரு பச்சை தண்ணியில தொட்டு ஒரு துணி துவைச்சாலோ பாத்திரம் கழுவினாலோ, விறுவிறுப்புல காலையிலயும் பொழுதோட வந்து வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் அந்த விறுவிறுப்பு காத்து பட்டாலே சரி ஓவரா தும்மல் வருதுங்க. மூக்குல தண்ணி மாதிரி இருக்கு, மூச்சு விட கொஞ்சம் சிரமமா இருக்கு. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இவ்வளோ கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது நம்ம பண்ணுற தவறு என்னென்னா, அடிக்கடி வந்து இந்த ஒரு முறை டாக்டரை போய் பார்த்துருப்பாங்க, அதே ப்ரிஸ்கிரிப்ஷனை திரும்ப ஃபாலோ பண்ணுறது. அடிக்கடி சளி பிரச்சனை அப்படின்னா மருத்துவரை பார்க்காம மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றது. ஒரு காரணம் பார்த்திங்கன்னா, மருந்தோடைய அந்த அந்த டோசேஜ் இருக்குது பார்த்திங்களா, அது அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து நாமளே வந்து குறைச்சிருவோம். அடுத்த ஒரு விஷயம், நோய்க்கான அறிகுறிகளுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது இதற்கு க்யூர் அப்படிங்கிற விஷயமே கிடைக்காது. ஸோ சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது தலையில் நீர் கோர்த்து இருக்கும். ஒரு சில காரணங்கள்னால இந்த காற்று அறைகளில் நீர் தேங்கி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த நீரை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தணும். ஸோ இதற்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு சின்ன காடா துணி வந்து எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெய், ஒரு தேங்காய் எண்ணெயிலையோ இல்லை ஏதோ ஒரு எண்ணெயில் நல்லா புழிஞ்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், மிளகு, சுக்கு, ஓமம், ஸோ இது 4ஐயும் வந்துட்டு சம அளவு எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த துணியில் வந்து நல்லா அப்படியே தூவி விட்டுருங்க. அந்த எண்ணெயோட பிசு தன்மையில் அந்த மருந்தெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். நல்லா திரி மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அகல் விளக்கில் வந்துட்டு நம்ம விளக்கேற்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்றி ஸோ இந்த திரியை வந்து நல்லா சுட்டிங்கன்னா அந்த புகை வந்து வரும். அதை வந்து நல்லா சுவாசிங்க. இது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் போய் கட்டாயம் சிகிச்சை எடுக்கணும். ஏன்னா ஒரு 3 மாதத்துலேயே நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்க முடியும். 1 வாரத்திலே உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். உள்ளுக்கு ப்ராப்பரான ஒரு ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்தாலே இதை கிளியர் பண்ணிக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன் மேடம். உங்கள் வயதுமா? 47 வயசு ஆகுது மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் குதிங்கால் வலியா இருக்கு மேடம். சரி, எவ்வளோ நாளா இருக்கு? இப்போ 1 மாசமா இருக்கு. ஓகே. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். அவங்க குதிங்கால்ல போற எலும்பு வந்து தேய்மானம் ஆகி வெளியில வரதா சொல்றாங்க. சரிங்கம்மா. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஓகே. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். அது போட்டு 1 வாரத்துக்கு மட்டும் தான் கேக்குது, திருப்பி பழையபடிக்கு வலி வருது. சரி, ஓகேம்மா. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது கால்சியம் மாத்திரைகள் அதிகமா எடுத்திருக்கீங்களா? சத்து மாத்திரைகளோ? எலும்பு பிரச்சனை இருக்கு மேம், இடுப்பு எலும்பு பிரச்சனை இருக்கிறதுனால நான் அதுக்குள்ள மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் மேம். சரி, ஓகே. நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உணவுல மட்டும்தான் சத்தான உணவுகள் எடுத்துக்கணுமே தவிர சத்து மாத்திரைகளாக நம்ம நோக்கி போகிறது தவறான ஒரு விஷயம். நம்ம உணவுலையும் அந்த சத்து எடுத்துக்குவோம் இல்லையா, அதே மாதிரி மாத்திரைகளும் இருப்போம். அப்போ ஓவர் டோஸ்னால என்ன ஆகும், நம்ம பாடி வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு போன் க்ரோத் வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், சுற்றி இருக்கக்கூடிய தசைகளில் இது
ஒரு growth வந்து இருக்கு, அது எக்ஸ்ட்ரா முள்ளு மாதிரி அது கொஞ்சம் growth ஆகி இந்த தசையில் போய் அது டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ அங்கே வந்து ரத்த ஓட்டம் தடைப்பட ஆரம்பிக்கும், தசைகளில் ஸ்டிஃப்னஸ் ஏற்படும். நீங்கள் நடக்கும்போது அந்த மசில்ஸ் மூவ் ஆகும் பொழுது உங்களுக்கு பெயின் வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதற்கு நீங்கள் ஊசி போட்டாலோ இல்லை ஆயின்மெண்ட் வெளியில் போடுறதுனாலையோ உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு தீர்வு கிடைக்காது. இது ஈஸியாக வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். இது அனுபவம் சார்ந்த ஒரு சிகிச்சை தான். இது நல்ல ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு ரிசல்ட் வந்து உடனே கிடச்சிரும். உங்களுக்கு செங்கல் வந்து ஈஸியாக கிடைக்கும். அது நல்லா அடுப்பில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த எருக்கன் இலை இருக்கு இல்லையா, குறிப்பாக பழுத்த எருக்கன் இலை எடுத்துக்கிறது நல்லது. ஒரு 5-6 இலை வந்து எடுத்துக்கோங்க. இந்த செங்கல் சூடான உடனே அடுப்புலேருந்து இறக்கிட்டு அதுக்கு மேலே இந்த எருக்க இலை வந்து ஒரு 2-3 இலைகளை வந்து அடுக்கிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த பாதத்தில் வலி இருக்கோ அது மேலே வந்து அந்த இலைகள் மேலே உங்கள் பாதத்தில் வைக்கும் பொழுது அந்த ஹீட் வந்து நல்லா உங்களுக்கு அதில் அப்சர்வ் ஆகி அந்த பெயின் வந்து உடனே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்டிஃப்னஸ் நல்லா குறையும், ரத்த ஓட்டம் நல்ல சீராக இருக்கும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு பெயின் இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இதற்கு வர்ம சிகிச்சைகள் இருக்குது. அதே மாதிரி வெளிப்புறமாக பற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பொடியை வந்து பற்று மாதிரி போடணும், வெளியே பேக் மாதிரி வந்து போடணும். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் வந்து குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் அடிக்கடி எத்தனை முறை ஊசி போட்டுட்ருப்பீங்க அந்த இடத்துல, ஸோ திரும்பவும் வந்து உங்களுக்கு அந்த வலி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள். இந்த குதிங்காலில் வந்து ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு எலும்புகள் வளர்ச்சி இருக்கா, இல்லைனா வேறு, அதாவது நம்ம கால் கீழே பாதம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் வளர்ந்துருக்கும், அதே குதிக்காலோட பின் பக்கத்துலேயும் உங்களுக்கு வளர்ந்துருக்கும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்றதை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதே மாதிரி சாஃப்டான செப்பல் யூஸ் பண்ணுங்கள், அதாவது குஷன் மாதிரி இருக்கணும். நீங்கள் நடக்கிறது வந்து மெத்தையில் நடக்கிற மாதிரியே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி செப்பல் வந்து எந்நேரமும் யூஸ் பண்ணுங்கள். வெறும் காலோட நடக்காதீங்க, பெயின் அதிகமாகிடும். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ஹீட் தெரப்பி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? பேர் வந்து நித்யா மேம், ஒசூர்ல இருந்து பேசுறாங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது? வயசு வந்து 35 மேம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, என் பேர் வந்து நித்யாம்மா. நான் வந்து ஸ்கின் பிரச்சனைக்காக கேட்கணும். உடம்புல வந்து செதியா அடிக்கடி கொட்டுது. சரிங்கம்மா. அங்கங்க தடிப்பா வருதுமா. சரி, ஓகே. ஒசூரில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. சரும நோய்களுக்கு நம்ம நல்ல மூலிகை மருத்துவத்திலே 3 மாதத்திலே கம்ப்ளீட்டான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஆரம்ப கட்ட நிலையில் போகும்பொழுது 1 மாதத்திலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகை மருந்துகளை நீங்கள் கொஞ்சம் வீட்டிலேயே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நாட்டு மருந்து கடுகில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், பரங்கிப்பட்டை, சதக்குப்பை, கருஞ்சீரகம், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் எளிதில் கிடைக்கும். இதெல்லாம் சம அளவு எடுத்து லேசாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நைட்டு மட்டும் வெந்நீரில் ஒரு 5 கிராம் கலந்து எடுத்துக்கும் பொழுது இந்த இன்ஃப்ளமேஷன்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஒசூரில் மருத்துவமனையிலும் ஒரு முறை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? தனலட்சுமிமா, எந்த ஊர்லேருந்து? அம்மா டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காதீங்க. பேசுறேன் மேடம். சரி பேசுறோம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது? எனக்கு வயது 62 ஆகுது. சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. திருச்சியிலேருந்து பேசுகிறோம். வயசு 62 ஆகுது. சுகர்லாம் நார்மலா தான் இருக்கு. கால் வந்து லெஃப்ட் மட்டும் ஒரு 2 மாசமா மறுத்து போகுது. வாக்கிங் போனாலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தான் போற மாதிரி வருது. சரி, ஓகேம்மா. அதாவது என்ன மேடம், சத்து குறைபாடுனால வயதாகிறவங்களுக்கு சத்து குறைபாடு இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த வலிகளும் ஏற்படலாம். நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் ரொம்ப தளர்ச்சியாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ உணவில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப அவசியம். கால்சியம் மாத்திரைகளை எடுக்கக்கூடாது. உணவுலேயே வந்து மிகுதியான கால்சியம் சத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை தான். ஸோ பிரண்டை வந்து அடிக்கடி துவையல் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நரம்புகளில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு அமுக்குர சூர்ணத்தை பவுட்ரு பண்ணிவிட்டு பசும்பாலில் 5 கிராம் கலந்து டெய்லியுமே தாராளமாக எடுத்துக்கலாம்.
அதற்கு அடுத்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 மூலிகையோட கலவை எடுக்கும் பொழுது இன்ஃப்ளமேஷன் பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் நல்லா குறையும், பெயின் குறையும், கழிவுகள் உடம்புல சேராமல் பார்த்துக்கும். ஏன்னா உடம்புல வாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொழுது தசைகள்லையும் நரம்புகளையும் பாதிப்பு இருக்கும். ஸோ அந்த வாதத்தை சமநிலைமைக்கு கொண்டு வரணும், பித்தமும் கபமும் சமநிலைமைக்கு வரணும் அப்படின்னா இந்த திரிபலா சூர்ணத்தை வந்து எடுத்துக்கலாம். டெய்லி நைட்டு தூங்க போகும்போது 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 3 மாதத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதற்கு மேலேயும் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா திருச்சியில் நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அங்கே ஒரு முறை போய் பாருங்கள், பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க பிரச்சனையும் சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேருமா, எந்த ஊர்லேருந்து? வணக்கம்மா, என் பேரு கீதாமா, நாகர்கோயில்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? சரி. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. எனக்கு 27 வயசு ஆகுதுமா. சரி. எனக்கு வந்து மூக்குல வந்து சளி பிடிச்சு ஒரே அடக்கா இருக்கு. ஒத்த பக்கம் மூக்குல இருந்துதான் அப்படியே மூச்சு விடுற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. தூங்க முடியல, மூச்சு விட முடியல. சரி, ஓகே. ரொம்ப ஒரு மாதிரி அடைக்கவும், என்னன்னு போய் கேட்டதுக்கு மூக்குல வந்து சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி சொன்னாங்க. சரிங்கம்மா. சரி, ஓகே. நான் சொல்றதை கவனிங்க. ஆப்ரேஷன் பண்ணாமலே சரி பண்ணிடலாம், பயப்படாதீங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்பவும் அந்த சதை வந்து ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்முடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுனால இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக சரியாயிடுமானா கம்ப்ளீட்டாக சரி ஆகாது. ஏன்னா உங்களுக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, அதற்கான முறையான சிகிச்சை முறை எடுக்கணும். இந்த மூக்கில் வந்து சதை வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தான். எப்படி வந்து மூக்கில் சளி வந்துட்டே இருக்குது, அடுக்கு தும்மல் வந்துட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஒரு சில பிரச்சனைகள் சொல்கிறோம்ல, தலைவலி, தலைபாரம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது ஒரு அறிகுறி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சதையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்பவும் இந்த உங்களுக்கு திரும்ப அந்த வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சைனசைட்டிஸ்க்கு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் 3 மாதம் எடுக்கும் பொழுது ஆப்ரேஷன் இல்லாமலே சரியாயிடும். நிறைய பேஷண்ட்ஸ் நம்மளுடைய மருத்துவமனையில் ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து பயத்தினால மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாக இருக்காங்க. பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த சதை வளர்ச்சியை கரைப்பதற்கு ஹெர்பல் ஆயில் வந்து கொடுக்குறோம். அது சொட்டு மருந்து மாதிரி நீங்கள் மூக்கில் விட்டுட்டே வரணும். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய கஷாயங்கள் எடுக்க இந்த காற்று அறைகள், நம்ம தலைப்பகுதிகளில் 4 ஜோடி காற்று அறைகள் இருக்கும். அந்த காற்று அறைகளில் சளி போய் தேங்கி இருக்கும். அது எல்லாமே அந்த கிருமியை அழிக்கக்கூடிய மூலிகை கஷாயங்கள் கொடுப்போம். இந்த காற்று அறைகளில் காற்றுகள் மட்டுமே இருக்கணும். அதற்கு பதிலாக சளி தேங்கும் பொழுது தான் நமக்கு இந்த பிரச்சனையை, அதை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறைகளும் கொடுப்போம். ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வீட்டில் இருந்தபடியே சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் இந்த 6 மூலிகையும் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 30 ml எடுத்துக்கோங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் ரிப்போர்ட்ஸோட நேரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து? நாங்கள் தாமரை காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? என் கணவருக்காக கேட்குறோம். என்ன வயதாகுது அவருக்கு? அவருக்கு 49 வயசு ஆகுது. சரிம்மா, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க டிவி பார்த்து பதில் சொல்லாதீங்க, போன்ல பேசுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. ஓகே ஓகே. என் கணவருக்கு கண்டக்கால்ல வலி இருக்கு. சரி. வீக்கமா இருக்கு. ஓகேம்மா. அது வந்து கல்லு மாதிரி இருக்கு. அதுல வீக்கமா கல்லு மாதிரி இருக்கு. ஓகே. என்ன வேலை பாக்குறாங்கம்மா? அவரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாரு. நெடுதா வேலை பார்க்கணும். ஓகேம்மா. அதாவது நீண்ட நேரம் நிற்கிறதுனால அந்த சதையில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் கல் மாதிரி இருக்கும். ரத்த ஓட்டத்தை சீராக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக இது வந்து சரி பண்ணிக்கலாம். அதேமாதிரி வெயிட் அதிகமாக இருக்காரு அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். உணவில் வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகள் கொடுக்காதீங்க. வெயிட் வந்து ஒருவேளை அதிகமாக இருக்காங்க அப்படின்னா வெயிட் வந்து கண்டிப்பாக குறைக்கணும். அதனால் கூட இந்த தசையில் பாதிப்பு ஏற்படும். உடல் பருமன்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணம்.
அதுக்கடுத்து நீண்ட நேரம் நிற்கிறதுனால ரத்த ஓட்டம் சீராக இல்லாததுனாலையும் நமக்கு வெயிட் வந்து இருக்கலாம். உப்பு உணவில் வந்து உப்பு கொஞ்சம் குறைக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நைட்டு தூங்க போகும்பொழுது நான் ஒரு ஆயில் சொல்கிறேன், அதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வீட்டிலேயே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு 3 நாட்கள்லேயே அந்த கல் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, அது எல்லாமே நல்லா சாஃப்டாகவே ஆக ஆரம்பிச்சிடும். எளிதில் கிடைக்கக்கூடிய முடக்கற்றான் கீரை தான். ஸோ முடக்கற்றான் கீரை அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த இலைகளை மட்டும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து எளிதில் கிடைக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 500 ml எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு முடக்கற்றான் கீரை வந்து அதில் போட்டு நல்லா காய்ச்சிங்க. வடிகட்டின பிறகு கொஞ்சமாக ஒரு 2 கிராம் வந்து பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போட்டுருங்க. இந்த ஆயிலில் வந்துட்டு எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ, குறிப்பாக இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மைல்டாக வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒத்தடம் நல்லா கொடுக்கும்பொழுது உடனடியாக ஃப்ரீ ஆகிடும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இதுக்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் மருந்துகளே இல்லாமல் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்லேயே சரி பண்ணிடலாம். நேரில் வந்து ஒரு 5 சிட்டிங்ஸ் எடுக்கிறது நல்லது. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேடம், என் பேர் துர்கா. எந்த ஊர்லேருந்துமா? இங்க திருவாரூர் மாவட்டத்திலேருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? என் குழந்தைக்கு 4 வயசாகுது. சரிம்மா, உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. என்னோட குழந்தை வந்து நான் பெண் குழந்தை கிருபாசினி, அவள் பேரு. 4 வயசாகுது. சரிங்கம்மா. அவளுக்கு 2 வயசுலேருந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு மேடம். ஓகேம்மா. நான் இங்கே பிரைவேட் ஒரு MBBS டாக்டர் தான். அவங்கள்ட்ட வந்து அந்த வர டயத்தில் மட்டும் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவேன். சரிங்கம்மா. அந்த டயத்தில் நின்றோம். அவள் தண்ணியில் கொஞ்சம் பச்சை தண்ணிலாம் கொஞ்சம் புழங்காம வெந்நீர் தான், மோஸ்ட்லி வெந்நீர் தான் அவளுக்கு கொடுக்குறதுன்னா. சரி. விளையாட்டு இதுல ஜூஸ், இந்த ஐஸ்கிரீம் இந்த மாதிரி இப்ப சாப்பிட்டானா அந்த டயத்துல இந்த மாதிரி வந்துருது மேடம். அதான் எனக்கு நிரந்த தீர்வு என்னன்னு சொல்லுங்க. சரிம்மா. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைக்கு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்குது அப்படின்னா அது ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது. பொதுவாகவே குளிர்ச்சியானது ஐஸ்கிரீம்ங்கிறது கெடுதலான ஒரு விஷயங்கிறது நமக்கே தெரியும். குழந்தைக்கு ஏற்கனவே ஒரு பாதிப்பு இருக்குன்றதும் தெரியும். ஸோ குழந்தை ஆசைப்படுறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் டயட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணாலே, பால் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணாலே சளி பிரச்சனைகள் ஈஸியாக வந்து சரியாயிடும், குணம் கிடச்சிரும். மருந்து எடுக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பால் எடுக்கும் பொழுது மந்தத்தன்மை ஏற்படும். பொதுவாகவே நமக்கு எப்போ பல்லு முளைக்க ஆரம்பிக்குதோ அப்போ பாலை செரிமானம் பண்ணுற சக்தி நமக்கு கிடையாது. அப்போ வயிற்றில் மந்தம் ஏற்படும் இல்லையா? மந்தம் ஏற்படுறதுனால தான் இந்த சளி வருது. இப்போ குழந்தைக்கு ஜீரணம் ஒழுங்காக ஆகாது. பால் குடித்தாலே குழந்தைங்க சாப்பாடு உணவு வந்து ஒழுங்காக சாப்பிடாது. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். பாலை கட் பண்ணுங்கள். வெள்ளை சக்கரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் ஐட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குளிர்ச்சியான எந்த விஷயங்களும் கொடுக்காதீங்க. இப்போ பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நல்ல விஷயந்தான். ஆனால் வெயில் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நம்ம வெப்பம், இந்த சூரியன் ஒளி நல்லா இருக்குது அப்படின்னா மதிய வேளையில் கொஞ்சமான அளவுக்கு பழங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இரவு நேரத்துலையோ இல்லை காலை நேரத்துலையோ இப்போது ஒரு பிரச்சனைனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால நம்ம இந்த கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறோம். ஸோ மதிய வேளைகளில் மட்டும் ஃப்ரூட்ஸ் வந்து கொடுங்க. குழந்தைக்கு நல்லா பசி எடுக்குதா, மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள். இப்போ குழந்தைக்கு ஈஸியாக இதை சரி பண்ணிடலாமா? நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் நம்ம ஹெர்பல் மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ 4 வயசு தான் ஆகுது, இப்போ இந்த மருந்து கொடுத்தா ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே மூலிகை மருந்துகள், ஹெர்பல் மெடிசன்ஸ் மட்டும்தான். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஒரு 10லேருந்து 15 நாட்கள் ஆங்கில மருந்துகளோடு சேர்த்து நாங்கள் கொடுக்குற மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கோங்க. குழந்தையோட அறிகுறிகள் எல்லாமே குறைஞ்சி குழந்தைய வந்து முன்னேற்றம் இருக்கிறத உங்களால் உணர முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மாத காலம் தொடர்ச்சியாக மருந்துகள் எடுத்துக்கும்பொழுது இது ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். பயப்பட வேண்டாம். அதே மாதிரி குழந்தையோட கைகள் நல்லா அடிக்கடி வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணணும். நகத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி அடிக்கடி வாயில் கை வைக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் நோய் எதிர்ப்பு ஆற்றல் வர வரைக்கும் குழந்தைய வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்ல விஷயம். தலை குளிக்கிறப்ப உச்சி பொடி அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம், நம்மளுடைய மருத்துவமனையில் இருக்குது. ஸோ தலை குளிக்கும் பொழுது அந்த பொடியை வந்து உச்சியில் வைக்கும் பொழுது குழந்தைக்கே சளி பிடிக்காமல் வந்து இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரியமாக வந்து ஒரு சிலர் வந்து இந்த தலை குளிக்கிற அன்னைக்கு நெற்றியில் விபூதி வந்து எடுத்துப்பாங்க. அது எதற்காக அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே அது எடுத்துரும். ஸோ சுக்கு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நீங்கள் சந்தனம் மாதிரி இழைச்சி 10 மாதிரி வந்து போட்டுக்கலாம்.
ஆடாதோட இலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ரிசல்ட் வந்து இதுக்கு கொடுக்கும். ஸோ ஆடாதோட இலைகள் எடுத்துக்கோங்க, இல்லை துளசி இலை, திருநீற்று பச்சை இலை, கொஞ்சமாக வந்து கற்பூரவள்ளி இலைகள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி 2 ஸ்பூன் நல்ல தேன், நல்ல குவாலிட்டியான தேன் வாங்கி மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு வந்து ஒரு 15 ml மட்டும் கொடுங்க. ஸோ நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு கஷாயங்கள், மாத்திரைகள் இருக்குது. அது ரெகுலராக நீங்கள் ஒரு 3 months ஃபாலோ பண்ணும்பொழுது குழந்தைக்கு நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். பயப்படாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ, வணக்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஓகே. சரி, உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, நீங்கள் பேசுறது கேட்குது. உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் துரைசாமி, கோபிலிருந்து பேசுறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? நம்மளுக்காக தான் கேட்குறேங்க. வயசு 63ங்க. உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார் டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். நான் வேலை செஞ்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க மேடம். சரிங்க. ரொம்ப டயர்ட் ஆயிக்குதுங்க. ஓகே. ஐயோ, வெயிட் குறைஞ்சிட்டே வரீங்களா? 67 இருக்குதுங்க மேடம். சரி, ஓகே. நான் சொல்கிறதெல்லாம் கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோர்வு, டக்குன்னு நமக்கு ஒரு நல்ல வேலை செய்கிறீங்க, ஆனால் கஷ்டப்பட்டு உடம்பு வலியோடு செய்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கூட என்னால் செய்ய முடியல, வேலை செய்யும் பொழுதே போய் படுத்துக்கலாமான்னு ஒரு ஃபீல் இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது நல்லது. நிறைய பேர் வந்து சுகர் எப்படின்னா நம்மளே வந்து மனக்கணக்கு போட்டுப்போம். எனக்கு மயக்கெல்லாம் வரல, தலை சுத்தல் எதுவுமே இல்லை, எனக்கு சுகர் இல்லை, இருந்தால் இப்படி இருக்கும்ல, அப்படி அதனால் டெஸ்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து வந்து பாருங்கள். ஸோ சுகர் லெவல் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதேமாதிரி உணவு நல்ல சத்தான உணவு எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை சாதமாக எடுத்துக்கிறது நம்ம தவிர்த்துட்டு, நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி சாப்பிட்டாங்க அந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ கேழ்வரகு, திணை, சாமை, வரகரிசி, கருப்பு கவுனி அரிசி, சம்பா ரவை, இந்த மாதிரி நம்ம நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள், உமி இருக்கிற மாதிரியான உணவுகள் அதில் எடுத்துக்கும்பொழுது நல்ல உடல் ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு அமுக்குரச்சுரணம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு எளிதில். இல்லை நம்ம மருத்துவமனைக்கும் நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம். பசும் பாலில் ஒரு 5 கிராம் கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கும்போது நல்ல உடம்புக்கு வந்து ஒரு ஆரோக்கியம், நரம்புக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு நர்வ் அண்ட் டானிக் அப்படின்னு கூட சொல்லலாம். நரம்புகளுக்கு ஒரு உரமாக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் எடுங்க. ஒரு மாதிரி நேரில் வந்து பார்த்து உடலில் இப்போவே ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிறது நல்ல விஷயம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து? மேம் என்னோட பேர் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு என் பசங்களுக்கு மேம். உங்கள் வயது சொல்லுங்கம்மா. 43. உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம். எனக்கு மேம் சொல்லுங்கம்மா. எனக்கு வீடு ஏதாவது ஏற கட்டணும்னாலோ இல்லை புக்ஸ் ஏதாவது ஒரு 1 வீக் தொடாமல் இருந்துட்டு அதுலேருந்து ஒரு புக் எடுத்தாலோ டஸ்ட் அலர்ஜி வந்துடுது மேம். சரிங்கம்மா. அது ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு 1000 டைம் நான் ஸ்னீஸ் பண்ணுவேன் மேம். ஓகே. அது அப்படியே மூக்கே வீங்குற அளவுக்கு ரணமாயிட்டு அப்புறம் தலைவலியில வந்துடுது மேம். சரிங்கம்மா. இது எனக்கு மட்டும் இல்லாம என்னோட பசங்க 2 பேருக்குமே இந்த ப்ராப்ளம் வருது மேம். இதனால சரி, ஓகே. இது என்கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகல, ஆனா அவங்களும் அதே மாதிரி புக்ஸோ இல்ல எடுத்தாங்கன்னா அந்த ஓல்டு டீசிங் ஸ்டார்ட் ஆயிடுது மேம். சரி, ஓகேம்மா. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதுதான் பிரச்சனைங்கிறது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணுங்கிறத பார்க்கணும். க்ளீனாக வந்து எந்த டஸ்ட்டுமே, ஒரு சின்ன ஃபைன் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், இந்த நுண்ணிய துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம், அது கூட இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஈரத்துணியை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது, யாராவது ஹெல்ப்புக்கு வச்சு நீங்கள் வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறது நல்ல விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் தூங்கக்கூடிய மெத்தையாக இருக்கட்டும், இல்லை பெட்ஷீட்ஸு, தலையணை, இதில் எல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி கிருமிகள் வந்து இருக்கும். ஸோ நம்ம தூங்கும்போது அதை சுவாசிக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை வந்து ஏற்படும். ஈஸியாக அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 3 பேருமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3 சமளவு எடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. தேனில் ஒரு 5 கிராம் எடுத்து நல்லா குழச்சி நாக்கில் தடவி சுவைச்சி சாப்பிடுங்க. 1 மண்டலம் 48 நாட்கள் எடுங்க. அதற்கு மீறியும் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா காஞ்சிபுரம்ல நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நேரில் போய் பார்க்கலாம். இதை தாண்டி நம்மளுடைய மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி, இதில் 100க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளைகளும் இருக்குது. ஸோ நியர்பை பிரான்ச்சில் போய் பார்த்து சிகிச்சை எடுத்துக்கலாம். அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம்.
தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.